ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி வரைக்கும் ஒரு இன்டர்வியூக்காக எனக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க இன்டர்வியூக்கு வர சொல்லியிருந்தாங்க. அதான் இன்னைக்கு போகிறோம். ஸோ அந்த விழாக தான் இன்னைக்கு பார்ப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் பஸ் ஸ்டாப்பில் இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், தாம்பரத்தோட பஸ் ஸ்டாண்ட். இதை விட வெளியே கொண்டு போகுது. சரி, வெளியே கொண்டு போது யாராவது பிடிக்கிட்டு போயிட்டாங்க. தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கும். ஸோ இங்கேருந்து பூந்தமல்லிக்காக ஒரு பஸ்ஸு பிடிச்சிருக்கோம். 202. ஸோ 66ன்னு ஒரு பஸ் இருக்குது. யாருக்காவது காசு கம்மியாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா 66ல் போங்க. ஆனால் அது வந்து 32 ஸ்டாப்பு. பட் வந்து மகளிர் பஸ் ஒயிட் போர்டு. பட் 202 வந்து உங்களுக்கு 22 ஸ்டாப்பு தான் இருக்குது. ஸோ அதை விட இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். அதே போல் 202 போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் இருக்குது. ஸோ ஹைவே மாரி இருக்குது. மற்றபடி 66 வந்து ஃபுல்லாக வந்து ஊருக்குள்ளே போகிறது. ஸோ அது ரொம்ப டிராஃபிக் ஆகும். அதனால் நீங்கள் 202 ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம அங்கே போயிட்டு அப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா? சரி மக்களே, நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அந்த கம்பெனி கொஞ்சம் என்ன சொன்னாங்கன்னா, இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு செலக்ட்லாம் ஆகிட்டோம். அவங்க கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து திரும்பி வீட்டுக்கு கிளம்புறதுன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒன்று சொன்னான், சிங்கார சென்னைன்னு ஒரு கார்டு ஏதோ இருக்கான். அந்த கார்டில் ஏதோ வாங்கினேன்னா இப்போ ஃப்ரீயாக கொடுப்பாங்க, இப்போ வாங்கிக்கோடா, அதை ரீசார்ஜ் பண்ணேன்னா நம்ம வந்து மெட்ரோ அப்புறம் இந்த மாதிரி பஸ்ஸுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி, அதான் நம்ம இப்போ வந்து அதை வாங்க போகிறோம். சரிங்களா? ஸோ அது மாதிரி பஸ் ஸ்டாண்டில் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு இதை போட்டிருக்கா, மாநகர போக்குவரத்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன்டா. ஸோ அது மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கார்டு ஏதோ 50 ரூபா கொடுத்து இப்போ நம்ம வாங்கிட்டோன்னா ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னன்னு தெரியல. அவரை ஃப்ரெண்டு போய் கேட்க போயிருக்காரு. ஒரு 2 மணிக்கு தான் வருவாங்க சிங்கார சென்னை கார்டுக்கு. இப்போ டைம் என்னடா ஆகுது? மணி 1 ஆகுது. 1 ஆகுதா? 1 ஹவர் ஆகுமா? மணி இப்போ 1 ஆகுது. 2 மணிக்கு தான் வருவாங்களாம். 1 ஹவர் வெயிட் பண்ணி எங்கே அந்த கார்டை கட்டு, அதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போயே வாங்கிடுறா. அந்த ரிலையன்ஸ் ஜியோ மாதிரி சிம்மை ஃப்ரீயாக கொடுப்பாங்க இப்போது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உனக்கு 250 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அதான் இப்போயே வாங்கிக்கோடா அப்படின்னு. ஸோ இந்த கார்டு தான். இந்த கார்டு ஏதோ ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்குது. எஸ்பிஐ டெபாசிட் கார்டு மாதிரி. பஸ்லேயும் நீ ஸ்வைப் பண்ணிக்கலாம். நம்ம பஸ் கண்டக்டர் வந்து சில்லறை அந்த மாதிரி இது பண்ணுறாங்கல்ல. ஆமாம். இது வந்து கரெக்டாக நீ எவ்வளோ ஜிபே பண்ணுறியோ அதே மாதிரி இதில் ஸ்டிப் பண்ணி போயிட்டே இருக்கலாம். டேப் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். மக்களை டேப் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கான். மெட்ரோவில் அதே மாதிரி. மெட்ரோலேயே நம்ம அந்த டிக்கெட் எடுக்க தேவையில்லை. எடுக்கணும், நம்ம போய் டேப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். அது எவ்வளோ சார்ஜஸோ அது பிடிச்சிப்பாங்க. ஓகே, நம்ம காசு ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இது ஆனால் அந்த ரீசார்ஜ் வந்து நம்ம ஆஃப்லைனில் தான் போய் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆன்லைன் கிடையாது. சரி, ஓகே, நம்ம கேட்டுப்போம் ஆன்லைனில் பண்ணுறாங்களா இல்லையா. ஆன்லைனில் இப்போதைக்கு கொண்டு வரலாம். கேட்டுப்போம். அவங்க வந்து இதுக்கப்புறமா ஃபியூச்சரில் கொண்டு வரலாம். வெப்சைட்டில் பண்ணுறாங்க. அப்படியா? அது ஒரு வெப்சைட் இருக்குது. ஷேர் பண்ண மாட்டாங்க. ஜிபேவும் இருக்குதுப்பா. ரீசார்ஜ் மினிமம் 100 ரூபா ரீசார்ஜ். 50 ரூபா கொடுத்துருவாங்க. 50 ரூபா அது கிடையாது. மெட்ரோவில் 50 ரூபா. அது மெட்ரோ கார்டு. இது வந்து எம்டிசி பஸ்லையும் போகலாம், மெட்ரோலையும் போகலாம். அதுவும் அதுதான் சொல்லியிருக்காங்க. இல்லை, இது வரைக்கும் 100 ரூபா தான் பண்ணிட்டு ரீசார்ஜ். 50 ரூபா வாங்க.
நம்ம சொல்கிறோம். ஃபைவ் 3 515. யார் மொபைல் அங்கே அந்த என்ன நம்பர்? ஓட்டுறது எப்படிதா நேம் சொல்லுங்கள். அண்ணா அண்ணாவா? ரீசார்ஜ் ஆகல. ரீசார்ஜ் ஆனால் அதான் நீ எடு. வா அப்படியே வா. சிங்கார சென்னை காடு. சிங்கார சென்னை எங்கே? சிங்கார சென்னை வண்டிசிக்கு வந்துட்டா. ஸோ பஸ்ஸுக்கும் மெட்ரோக்கும் யூஸ் ஆகும் அந்த கார்டு. ஸோ இதுதான் அந்த மணி வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்கலாம் மாட்டாங்க. ஏன்டா மணி வந்து உங்களுக்கு அந்த 100 ரூபா நீங்கள் கொடுக்குறது வந்து அவங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் தான் கிடையாது. அந்த மணி வந்து ஒரு கார்டு வந்து ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 100 ரூபா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஜஸ்ட் அந்த ஒரு இதுக்காக பேலன்ஸ்க்காக அதை போடுறாங்க. அந்த 100 ரூபா நீங்கள் தேவையில்லாமல் பயப்பட வேணாம். என்னடா 100 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து அது வந்து உங்கள்கிட்ட தான் வரும். அந்த 100 ரூபா பிரச்சனை இல்லை. ஓப்பன் பண்ணுவோமா வேண்டாமா? ம் நம்ம எப்பயும் ஒன்றுத்துக்கும் உதவாடு மேனுவல்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கு பாருங்கள். ஆனால் உங்கள் கார்டு வேறு மாதிரி இருக்குது. இல்லை ரெண்டுமே ஒரே கார்டு தான். பட்டு நீ காட்டுறேன். நீ அதை பிரித்து இது பண்ணு. அவ்வளோதான். ஸோ சிங்கார சென்னை கார்டு இங்கே ஜஸ்ட் ஸ்டைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இதில் 100 ரூபா இருக்குது. பஸ்ஸுக்கு இவன் தான் பே பண்ண போகிறான். எப்படி யூஸ் பண்ணுறது என்ன போட்டு காட்டு. நாங்கள் பஸ்ஸில் உங்களுக்கு போயிட்டு இதை எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து பஸ்ஸுக்கு போவோம். இந்த கார்டு நான் வச்சுருக்கேன் கையில். டேப் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ரெண்டு நாள் அவ்வளோதான். டிக்கெட்டை கட்டு. கார்டு இந்த கார்டை யூஸ் பண்ணி தான் நம்ம டிக்கெட் எடுத்துருக்கோம். அவ்வளோதான். சர்தன் முடிஞ்சிச்சு. இல்லை ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஜஸ்ட் நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலே உங்களுக்கு இந்த மாதிரி டென்ட்டு மாதிரி போட்டிருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் பை பண்ணிக்கலாம்.
ஸோ உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபோன் நம்பர் மட்டும்தான் கேட்பாங்க. ஈஸி ஸ்டெப்பு தான். ஸோ நம்ம வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. சரிங்களா?